ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அது நாளைக்கு FIFA வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பேஸ் பண்ணி ஒரு FIFA பிராக்கெட்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதை நான் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்களும் போய் தனியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் என்னன்னா நம்ம இந்த லீக் ஸ்டேஜ்லேருந்து எந்தெந்த டீம்ல ரவுண்ட் ஆஃப் 32 போகும், அப்புறம் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல போய் யார் கப் அடிப்பான்னு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி பண்ணலாம். அதான் இந்த வீடியோவில் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேமரா ஆங்கிள் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். என்னன்னா இப்போ நான் எங்க கை வைக்கிறேன்னா அந்த சைடில் லேப்டாப் இருக்கு. நான் இந்த சைடு பார்த்து பேச ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆல்ரெடி ஒரு நிமிஷம் கிட்ட நான் இந்த கரெக்டாக லேப்டாப் பின்னாடி இந்த ஃபோன் ஸ்டாண்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தா வீடியோ ஃபுல்லாக தலை கீழே குமிஞ்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. சேனல் மடி ஃபர்ஸ்ட்லேருந்து டேக் எடுக்கிறேன். அதே சமயம் லேப்டாப்போட கேமராவும் கொஞ்சம் ரொம்ப மக்காரு. ஃபோனை விட அது ரொம்ப மோசமாக புளியாக இருக்குது. அதனால் வந்து நான் ஃபோன்லேருந்தே வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களை பார்த்து பேச பார்க்குறேன். உள்ள ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு கஷ்டம். இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம் லேப்டாப்பில். இதில் என்னென்னா பேசிக்காக ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. கடைசி என்ன குரூப் எல் முடி இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் எந்த டீம் ஃபஸ்ட்டு முடிக்கும், செகண்ட் முடிக்கும் ஒரு குரூப்லேயும். ஃபுட்பாலில் என்னென்னா இந்த எல்லாமே முடிச்சதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து தேர்டு டீமுக்கும் சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கு. அது வந்து லேட்டர் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக யார் குரூப் ஏ, பி, சின்னு சொல்லி எல்லாத்துலேயும் 1 and 2 முடிப்பாங்கன்னு மட்டும் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரூப் ஏ. குரூப் ஏல வந்து மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, கொரியா, செக் ரிப்பப்ளிக் இருக்காங்க. இதில் வந்து நான் வந்து சவுத் கொரியா ஃபஸ்ட்டாக முடிப்பாங்கன்னு சொல்கிறேன், மெக்சிகோ செகண்ட் முடிப்பாங்கன்றேன், தேர்ட் செக் ரிப்பப்ளிக், ஃபோர்த் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட் குரூப் பியில் வந்து கேனடா, அப்புறம் போஸ்னியா, கத்தார், சுவிட்சர்லாண்ட். இதில் வந்து கேனடா ஃபஸ்ட்டு முடிக்கும், சுவிட்சர்லாண்ட் செகண்டு, கத்தார் தேர்டு, அப்புறம் வந்து போஸ்னியா டீமு. குரூப் சியில் வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளாகாக பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பிரேசில், அப்புறம் மொரோக்கோ, ஸ்காட்லாண்ட், ஹெய்ட்டி கடைசி. குரூப் டியில் வந்து இங்கே தான் வந்து 4 ஒரு அண்டர் டாக் மாதிரி டீம் இருக்காங்க. யூஎஸ்ஏ, பரகுவா, ஆஸ்திரேலியா, டர்க்கி. இதில் வந்து நான் டர்க்கி ஃபஸ்ட்டு முடிக்கும்னு சொல்கிறேன். யூஎஸ்ஏ சர்ப்ரைஸ், ஏன்னா வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து யூஎஸ்ஏ நல்லா விளையாடுவாங்க தோணுதுனால யூஎஸ்ஏ. தேர்ட் பரகுவா, ஃபோர்த் ஆஸ்திரேலியா. கிரிக்கெட்டில் டான் இருந்தாலும் ஃபுட்பால் என்ன அவங்க சொல்கிற மாதிரி சாக்கரில் வந்து கொஞ்சம் வீக்கான ஆட்கள் தான். நெக்ஸ்ட் இதில் வந்து ஜெர்மனி ஈஸியாக உள்ளே போயிடுவாங்கன்னு தோணுது. அப்புறம் வந்து ஐவரி கோஸ்ட் இப்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் நடக்கிறதுல வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க வேர்ல்டு கப் ப்ராக்டிஸில். அதனால் நம்ம ஐவரி கோஸ்ட் சூஸ் பண்ணுறோம். கான்டி டி ஐவரி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஐவரி கோஸ்ட்னு சின்ன வயசில் சொல்லி அது ஞாபகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஈக்வடர், அது என்ன கண்ட்ரினே தெரில, குராசவா தெரில, அந்த கண்ட்ரி பேர் தெரிலங்க, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் குரூப் எஃப்ல பார்த்தா இது நம்ம அப்படியே ஆர்டரில் போடலாம்னு நினைக்கிறேன். நெதர்லாண்ட், ஜப்பான், ஸ்வீடன், டுனிசியான்னு நினைக்கிறேன். டுனிசியா. நெக்ஸ்ட் குரூப் சியில் வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன பெல்ஜியம் இருக்குது, இஜிப்ட் இருக்குது, ஈரான், நியூசிலாண்ட். இதில் பெல்ஜியம் உள்ளே போயிடும், லுக்காக்கு வந்து அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஜிப்டு, ஈரான், நியூசிலாண்ட். இதில் இஜிப்ட் மோசலாக இருக்கிறனால போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈரான், நியூசிலாண்ட். ஆஸ்திரேலியா மாதிரி நியூசிலாண்ட் இதில் வராதுன்னு தோணுது. குரூப் ஹெச் ஈஸி தான். ஸ்பெயின் ஒரு பக்கம், உருவா ஒரு பக்கம். அதுக்கடுத்து ரெண்டில் எந்த கண்ட்ரி போட்டாலும் ஒன்று தான். இதில் எவ்வளோ சவுதி அரேபியா இருக்குது, அதை சும்மா போடுவோம். அது கீழே வந்து கபோ வர்டின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அதுவும் நம்ம ஃபுட்பால் அவ்வளோ பார்த்ததில்ல, அது அந்த கண்ட்ரி வருது. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் கன்ஃபார்ம் போயிடும். நெக்ஸ்ட்டு 3 கண்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து செனிகல், ஈராக், அப்புறம் வந்து நார்வே. இதில் வந்து என்ன தோணுதுன்னா எனக்கு வந்து ஹாலண்ட் வந்து கொஞ்சம் தூரம் அட்லீஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 16 முடி கேரி பண்ணுவான்னு தோணுது. ஆனால் நார்வே செகண்டு, செனிகல் தேர்டு, ஈராக் ஃபோர்த்து. என்னது கஷ்டம்தான் ஈராக் உள்ளே வரக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் ஜேல வந்து 4 டீம் என்னன்னா அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜார்டன். இதில் வந்து அர்ஜென்டினா வந்து உள்ளே போகுது. நெக்ஸ்ட் அல்ஜீரியா, அப்புறம் ஜார்டன், அப்புறம் ஆஸ்திரியா வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் குரூப் கேல வந்து நம்ம அண்ணன் டீம் போர்ச்சுகல், கொலம்பியா உள்ளே வந்துடும் நினைக்கிறேன். உஸ்பெகிஸ்தான் தேர்டு, காங்கோவா அது காங்கோ ரிப்பப்ளிக் வந்து ஃபோர்த்து, அது வராதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் குரூப் எல்ல வந்து இதுவுமே கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். இங்கிலாண்டு, குரோஏஷியா ஆல்ரெடி ஃபைனல்ஸில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம மறுபடியும் குரோஏஷியா கொடுக்குறோம். எல்லாம் அந்த மாட்டச் இந்த இச்சில் முடிகிற பிளேயர்ஸ் பெருசிச்சு அவங்களாம் வந்துடுவானுங்க. அப்புறம் கானா, பனாமா அப்படியே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதாவது நிறைய கண்ட்ரீஸோட நேஷனல்ஸில் எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்தோட மேட்சும் பார்த்ததில்ல. இதை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம போலாராக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குரூப் ஸ்டேஜஸ்லாம் முடிச்சிருக்கிறது பெஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் டீமுக்குலாம் வந்து உள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மொத்தமாக 8 டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படின்னா மேக்ஸிமம் பெரிய டீம் கூட ஜெயிக்க முடியலனாலும் அந்த 4th பிளேஸில் முடிக்கிற டீம் கூட ஜெயிக்க பார்ப்பாங்க. செகண்ட் பிளேஸில் முடிக்கிற டீம் கூட ட்ரா வச்சு பண்ண பார்ப்பாங்க. அப்படி தான் பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் வர முடியும். இதில் மொத்தமாக 8 டீம் செலக்ட் பண்ணால் நம்ம யாரெல்லாம் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஈரான் உள்ளே வந்துடும், ஈரான் இருந்தாங்க. செனிகல் உள்ளே வந்துடும், ஈக்வடார் உள்ளே வந்துடும், செக்கு அந்த ரிப்பப்ளிக் செக்னியா வந்துடும், பராகுவா வந்துடும்,
ஸ்வீடன் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காட்லாண்ட் வரும். நெக்ஸ்ட் இனி எத்தனை டீம் இருக்குது? 2 டீமா. ஏதாவது இந்த உஸ்பெகிஸ்தான் மட்டும் ஏஷியாவிலேருந்து ஒரு பெரிய அந்த கொரியா ஜப்பானை தாண்டி உஸ்பெகிஸ்தான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈரான் உள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவங்களோட கத்தார், சவுதி அரேபியா, ஜார்டன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்லா விளையாடுறாங்க எதிராக. ஆனால் குளோபலாக போகும்போது கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ரொனால்டோவை போன வேர்ல்டு கப்பில் அடிச்சிருந்தாங்களே அது மாதிரி. நெக்ஸ்ட்டு நாக் அவுட் ஸ்டேஜஸ். இதுதான் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் 32, 16, குவார்டர், செமிஸ், ஃபைனல்ஸ். லைனாக டக்குன்னு போயிடலாம். ஜெர்மனி, பராகுவே, ஜெர்மனி. ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், ஃப்ரான்ஸ். மெக்சிகோ, சுவிட்சர்லாண்ட். நெதர்லாண்ட், மொரோக்கோ. 2 டீமுமே நல்ல டிஃபென்சிவ் டீம். ஆனால் வந்து நெதர்லாண்ட் இன்னி சாலிடாக இருக்கலாம். நம்ம நெதர்லாண்ட் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொலம்பியா, குரோயேஷியா. அந்த இச்ச டீம்லாம் வந்து உள்ளே வரானுங்க எல்லாம் வயசானாலும். ஸ்பெயின், அல்ஜீரியா. ஸ்பெயின் ஈஸி. டர்க்கி, ஈக்வேடர். இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போது. ஆர்டர் குலரோட டீம் நல்லா இன்னி உள்ளே போகும்னு நினைக்கிறேன். டர்க்கி. நெக்ஸ்ட் பெல்ஜியம், செக் ரிப்பப்ளிக். பெல்ஜியம். பிரேசில், ஜப்பான் நல்ல டீம் தான். ஆனால் வந்து பிரேசிலுக்கு எதிராக கொஞ்சம் கஷ்டம் தான். பிரேசில் 2 அண்டர் ட்ராக். இதில் வந்து எனக்கு சிட்டி, அதாவது ஹாலண்டோட கை ஓங்குன்னு நினைக்கிறேன். அதனால நார்வே. நெக்ஸ்ட்டு கொரியா, ஸ்காட்லாண்ட் வந்து சவுத் கொரியா. இங்கிலாந்து, உஸ்பெகிஸ்தான் ஈஸி. இங்கிலாந்து. அர்ஜென்டினா, உருகுவே நல்ல மேட்ச்சு. ஆனால் வந்து அர்ஜென்டினா உள்ளே போகும்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏ, எஜிப்டில் நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். யூஎஸ்ஏ கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்ஏ. கனடா, ஈரான். இதை கனடா போடுறேன். போர்ச்சுகல், செனகல், போர்ச்சுகல். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் 16 வாங்க டாப் போயிடலாம். ரவுண்ட் ஆஃப் 16 ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். நல்ல மேட்ச் தான். ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் இப்போ இருக்கிற பேப்பரில் பார்த்தா பெஸ்ட் டீம் ஆனதாக தான் இருக்காங்க. ஃப்ரான்ஸ் வைப்போம். நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாண்ட், நெதர்லாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு குரோயேஷியா, ஸ்பெயின். டர்க்கி, பெல்ஜியம். சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. டர்க்கி இன்னொரு கிரவுண்ட் உள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரேசில், நார்வே. என்னதான் ஹாலண்ட் இவ்வளோ தூரம் கூட்டு வந்தாலும் பிரேசிலுக்கு எதிராக கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்செலோட்டி உட்கார வச்சிருவாரு. கொரியா, இங்கிலாந்து. இது நல்லா இருக்கும். ஒரு பக்கம் ஹியூமின்சன், இன்னொரு பக்கம் ஹாரிகேன். அந்த டோட்டனம் பீரியட் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இதில் வந்து இங்கிலாந்து சூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே ஒரு பிளேயர் ஃபார்மில் இருக்கிறவங்க. எனக்கு கொஞ்சம் டீம் மக்கார எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த மேனேஜர். அர்ஜென்டினா, யூஎஸ்ஏவோட டைம் இங்கே முடியுது. அர்ஜென்டினா தான் அடுத்த ரவுண்டு போகிறாங்க. கனடா, போர்ச்சுகல். நம்ம அண்ணன் போர்ச்சுகல் உள்ளே போகிறாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ் போய் என் கண்ணுக்கு தெரியுது. இதில் வந்து ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட். ஒரு சைடு வந்து டீம் வந்து ரொம்ப அட்டாக்கிங் சைடு, இன்னொரு பக்கம் நெதர்லாண்ட் வந்து நல்ல டிஃபென்சிவ் சைடு. ஆனால் வந்து ஒரு ஃபுட்பால் கேமில் வந்து கடைசியில் எவன் கோல் அடிக்கணும் வந்தால் ஜெயிக்க போகிறான். அதனால வந்து இதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து 2-1 அப்படின்னு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெயின், டர்க்கி. இங்கே வந்து டர்க்கியோட சான்சஸ் முடியுது. ஸ்பெயின் உள்ளே போகிறாங்க. நல்ல கம்ப்ளீட்டான டீம் தான் அவனுங்க தான். பிரேசில், இங்கிலாந்து. இதுவும் நல்ல மேட்ச்சு. எனக்கு வந்து இந்த தடவை ஹாரிகேன் வந்து ஒரு பேலண்டோருக்கு டிசர்வ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அட்லீஸ்ட் இங்கிலாந்து செமிஃபைனல் போனால் தான் அது பிரகாசமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கிலாந்து சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அர்ஜென்டினா, போர்ச்சுகல். கோட் வெர்சஸ் கோட். ஆனால் நம்ம வந்து அண்ணன் பசங்க, ஆட்கள். அதனால் வந்து நம்ம வந்து போர்ச்சுகல் சூஸ் பண்ணுறோம். அதே சமயம் எனக்கு அர்ஜென்டினாவில் பிடிச்ச பிளேயர் வந்து டி மரியா. அந்த ஆள் டீமில் இல்லாதனால இப்போ தோற்றா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃப்ரான்ஸ், ஸ்பெயின். ஃப்ரான்ஸ் வந்து அட்டாக்கிங்கில் நம்பர் 1 இருந்தாலும் பேக் லைனாக இருக்கட்டும், மிட்ஃபீல்டாக இருக்கட்டும் கொஞ்சம் சுமார் தான். ஆனால் ஸ்பெயினுக்கு வந்து எல்லா பக்கமுமே கவர்டு ஓரளவுக்கு. அதனால் நான் ஸ்பெயின் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் இங்கிலாந்து, போர்ச்சுகல். ஹாரிகேன் பேலண்டோர் வச்சுக்கிட்டோம். ஆனால் வேர்ல்டு கப் நாங்கள் எடுக்கிறதுனால போர்ச்சுகல் சூஸ் ஆயிடுச்சா? இல்லை, போர்ச்சுகல். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் போட்டி. அதில் வந்து நேஷன்ஸ் லீக்கில் என்ன நடந்துச்சு அது ரிப்பீட் ஆக போகுது. அதாவது வந்து அண்ணன் கோல் அடித்து யமாலுக்கு எதிராக ஜெயிக்க போகிறாரு. இவர் FIFA வேர்ல்டு கப் 2026 வின்னர்ஸ் போர்ச்சுகல். இதில் வந்து இதுதான் நடக்குன்னு சொல்லி நம்ம யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது நம்மளுக்கு பிடிச்ச ஆட்களை போட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதில் வந்து கோல்டன் பூட்டில் வந்து எம்பாப்பே விட ஹாரிகேன் ஜெயிச்சா இனி நல்லாயிருக்கும். பேலண்டோருக்கு புஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஆள் நல்லா விளையாடுற ஆள். ஆனால் என்ன அன்லக்கி சைடில் இருந்தனால அது தெரில. இன்னொரு பக்கம் அண்ணன் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்காதுன்னா நம்ம இனி ஸ்பேரிங் போடலாம் மெஸ்ஸி ஆட்கிட்ட போய் எங்ககிட்டயும் ஈக்குவலாக வேர்ல்டு கப் வச்சுருக்கேன்டா அப்படின்ட்டு. சரி பார்ப்போம். உங்களுக்கு அதான் ஆல்ரெடி சொன்னது கீழே இந்த ப்ராக்கெட்டோட லிங்க் கொடுத்தாருன்னா நீங்களும் போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ரெடிக்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் ஜெயிச்சான்ட்டு. இதுக்காக நம்ம வந்து வேர்ல்டு கப் முடிகிற டைமில் பார்ப்போம் இந்த ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்திருக்கேனா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அதே சமயம் இதில் வந்து நிறைய சின்ன டீம் வந்து சே நீ தேர மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டான். அவன் டக்குன்னு குவார்ட்டர்ஸோ செமிஸோ வந்துட்டானா அவ்வளோதான், சர்ப்ரைசிங் ஆயிரும். நடந்தாலும் பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் கொஞ்சம் அடி வாங்கிட்டு நட்சத்திரம் பார்த்தா பரவாயில்ல இந்த டீம் உள்ளே வந்திருக்குன்னு தோணிடும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்லை சஜஷனாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
அதை முடிவு விடைபெறுகிறது உங்கள் பாலாஜி. டாட்டா பாய் பாய்.